ஹாய் இந்தான்னு 7வது நாள் ஆயிடுச்சு சரியா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தோசை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தோசை சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பன்னீர் மசாலா தோசை, சிக்கன் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கல்ல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் ஒரு தோசை பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறது, ஸ்ப்ரவுட்ஸ் தோசை. வாங்க முதல்ல போய் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஊற வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள். அது புரியலை அப்படின்னா அந்த பழைய ரெசிபி, அது ஹவு டு மேக் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழைய ரெசிபி. அந்த ரெசிபி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அது போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஓகே, இப்போ முதல்ல போய் தோசை பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஊற வச்ச பாசிப்பயிறு சரியா. நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து காலையில் அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். சும்மா வெறுமே நான் வேறு எதுவுமே நான் பண்ணலை. இந்த பவுலில் அப்படியே தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். டைட்டாக மூடி வைக்காதீங்க, லைட்டு தட்டு வச்சு போட்டு மூடி வைங்க சரியா. மூடி வச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் நம்ம பார்த்தோன்னா இதில் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆயிரும். இந்த நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு காலையில் வரைக்கும் வச்சுருந்தோம்னா நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். இது வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸுக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஆனால் கூட போதும் நமக்கு. ஸோ இந்த இதை வந்து இதை விட ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கு ஆயிருந்ததுனாலும் பெட்டர் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு நாள் விட்டு நான் என்னைக்கு போட்டேனோ அதனுடைய செகண்ட் டேயில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது சரியா. கவனமாக இது பண்ணுங்கள், ஏன்னா சம்மர் சீசனில் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ இதை மிக்சியில் போட்டுக்குவோம். இது அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து இஞ்சி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்க போகிறேன். இப்போ இதை நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம இந்த ஸ்ப்ரவுட்ஸ் தோசைக்கு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாவு அப்படி இருக்குது. இது வந்து நம்ம தோசை மாவு, ரெகுலர் தோசை மாவு. அது வந்து ஒரு ரெண்டு கரண்டி, நம்ம வழக்கமாக எடுக்கிற அந்த மாவுனுடைய கரண்டி இருக்குல்ல, அதுலேயே நான் எடுத்துக்கிறேன் சரியா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நான் இப்போ தோசையாக ஊற்ற போகிறேன். இந்த தோசைக்கு வந்து நீங்கள் வந்து மேலே போடுறதுக்கு வந்து இது கூட வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். நான் வெட்டி வச்சுருக்கேன், நான் போட போகிறேன் சரியா. இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம். இப்போ நான் தோசை கல்லை சுட வைக்கிறேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் தோசைக்கு உண்டான இதை போட்டுருவோம். நம்ம நீங்கள் நல்லா ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி இது நீங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே ஊற்றுறதுக்கு வரும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக இப்படி வெங்காயத்தை போட்டு வைக்கிறேன். நம்ம இது மாதிரியாகவும் போடலாம், ஊத்தப்பம் மாதிரியாகவும் போடலாம் சரியா. இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம திருப்ப வேண்டாம், அப்படியே நம்ம இப்படி மடித்து எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இப்போ அடுத்த தோசை வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி காட்டுறேன். இதில் வெங்காயம் இப்படி போட்டுடலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல், பட் நம்ம வந்து கொஞ்சம் அடை தோசை மாதிரி இருக்குன்றதுனால நான் போடுறேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதை தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம இதை நல்லா எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல ஸ்ப்ரவுட்ஸ் தோசை. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சும்மா சிம்பிள் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு. ஊத்தப்பம் மாதிரியும் இது பண்ணலாம், இந்த மாதிரி தோசையாகவும் நம்ம போட்டு நம்ம கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஃபுல் ப்ரோட்டீன் ரிச், ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் செய்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. தோசை மாவு எப்படியும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க ஸ்ப்ரவுட்ஸ் தோசை பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
ரொம்ப ஈஸி. ஸ்ப்ரவுட்ஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கடையில் வந்து அந்த பேக்கெட்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள இந்த தோசை ரெடி ஆகிடும். நம்மளா வீட்டில் தோசை ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாள் இல்லை 2 நாள் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த வெயில் சீசனுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெளியே வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகுது. ஸோ அதனால் கவனமாக பார்த்து பண்ணுங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டு ப்ராப்பர் ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து நீட்டாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். அதில் வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருப்பேன். சரியா? இது வந்து நம்ம தோசை வந்து சூப்பராக இருந்தது. இந்த அளவு நான் போட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் 2 தோசை, நைட்டுக்கு 2 தோசை வந்துச்சு. அது அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வராது. ஆனால் அந்த ஊத்தப்பமா பண்ணது வந்து சூப்பராக இருந்தது, நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் எந்த டைப்பில் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மெயினாக கிட்ஸுக்கு வந்து, ஏன்னா கிட்ஸ் வந்து முளைக்கட்ட பயிரெலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றி அவங்க சாப்பிட வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன ரெசிபி வரப்போகுதுங்கிறது ஈகராக நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதாவது நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.